Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி விஷ்ணு அருணாச்சலம். ஸோ அவர் வந்து 8 லட்ச ரூபா பேக்கேஜுக்கு சீனியர் டேட்டா அனலிஸ்டாக ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவரோட ப்ரொஃபைல் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி அனலிஸ்டாக இருந்திருக்கிறார். அடுத்து பிபிஎல் ஒரு சர்டன் டைம் வந்திருக்கிறாரு. ஒரு பிரேக் ஆயிடுச்சு, திரும்ப அப்ஸ்கில்லிங் பண்ணிட்டு இப்போ 8 லட்ச ரூபா பேக்கேஜுக்கு ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அருணாச்சலம். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் ஒன்று, எந்த காலேஜில் படித்தீங்க, எந்த இயர் பாஸ்? நேட்டிவ் வந்து ஈரோடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2020 பாஸ் அவுட். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸில் பிளேஸ் ஆனேன். அண்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணுறேன். என்ன ரோல் இருந்தீங்க? 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ரோல் தான். பட் வந்து என்னாச்சுன்னா வந்து ஒரு 2022 அந்த கேப்பில் கொஞ்சம் ரெசன் வந்ததுனால கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டேட்டா அனாலிசிஸ் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் கைவிட்டு போச்சு. ஸோ அது ஐடியில் நார்மலாக நடக்கிறது தான். ஸோ நான் திருப்பி ஒரு 7 to 8 months வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரோவா ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு நார்மல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன். அது வந்து அப்படின்னா அவ்வளோ க்ரோத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஓகே நான் க்ரோத்துக்கு ட்ரை பண்ணுறேன் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து நான் ஐடியில் எனக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோல் கிடைச்சது. பட் ஆனால் ஐடி கிடையாது. ஸோ நான் என்னோட லேர்னிங் அண்ட் க்ரோயிங் பர்பஸ்க்காக நான் திருப்பி நான் ஐடியில் வந்து விஸ்ட்ரான் இன்ஃபோகா மேனுஃபேக்சரிங் திரும்ப டாடா எலக்ட்ரிக்ஸ்னு பேர் மாற்றிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் நார்மலாக போயிட்டு இருந்தது. பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடின்றதுனால கொஞ்சம் அந்த ப்ராஜெக்டோட ஒரு நாளாக அது குறைஞ்சிட்டு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் குட்டி ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால நான் திருப்பி அங்கே வந்து ரிலீவ் ஆகிட்டு திருப்பி ட்ரை பண்ணுறது திருப்பி கிடைக்கல. ஸோ அப்போ தான் வந்து நானும் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்கும்போது பெசன்ட் டெக்னாலஜிஸ் வந்து நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம். அண்ட் பார்த்துட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் உங்களை நாங்கள் நவம்பர் ஸ்டார்டிங்கில் மீட் பண்ணோம். அப்போ வந்து நீங்கள் ப்ராப்ளத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து ஓப்பனாக சொல்லணும்னா மற்ற பேர் சொல்ல வரும்ல, மற்ற எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை எடுத்து உள்ளே போடணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. பட் நீங்கள் அப்படி இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக எப்படி சொல்லணுன்ற சொன்னீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்து ஒரு நவம்பர்லேருந்து ஒரு 4 months இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா விவேக் அவர் தான் எடுத்தார். அவர் வந்து சூப்பராக எடுத்தார். அண்ட் பவர் பி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம். அண்ட் பைத்தான் வந்து ஸ்டாலின் எடுத்தார். அட்வான்ஸ்ட் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா வெளிச்சம். நான் அட்டன் பண்ணுறேன். சிமில்டேனியஸாக இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு எதுவும் கிளிக் ஆகல. ஸோ லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசண்டேன்னு ஒரு கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஸ் ஒர்க்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து வெல்ஸ் ஒர்க் சூப்பர் பேங்கிங் ப்ராஜெக்ட். ஸோ ரெண்டு வந்து ரவுண்ட் சொன்னாங்க. மொத்தம் 4 round இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரவுண்ட் வந்து டீம் லீடும் இன்டர்னல் மெம்பர்ஸ் எடுத்தாங்க. பேசிக்காக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு ப்ரொஃபைல் பற்றி கேட்டுட்டாங்க. நான் மோஸ்ட்லி எல்லா ஆன்சர்ஸும் சொல்லிட்டேன். மோஸ்ட்லி எஸ்கியூஎல் ரிலேட்டடாக எல்லாம் கேட்டாங்க. ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கேட்காம ஒரு பேசிக்கான எஸ்கியூஎல் கொரி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக வந்து அவங்க என்ன கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கணும். 10th லார்ஜஸ்ட் சேலரி வந்து நான் அட்டன் பண்ண இன்ட்ரெஸ்ட்ல மோஸ்ட்லி கேட்குறேன். ஸோ அந்த குறி மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நார்மல் எஸ்கியூஎல் கான்செப்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் வந்து குரூப்பிங்கு அண்ட் ஹேவிங் அந்த மாதிரி அந்த அக்ரிகேஷன் அந்த மாதிரி ரிலேட்டட் கான்செப்ட்ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோட பேசிக்காக அப்படி கேட்குறேன். அண்ட் அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து L2 வந்து கிளைண்ட் ரவுண்ட் எடுத்தாங்க. கிளைண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை பற்றி கேட்டுட்டு நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் பண்ணீங்க அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணீங்க அண்ட் என்னென்ன பிஸ்னஸ் இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆச்சு அதை பற்றிலாம் கேட்டேன். நான் வந்து ப்ரோவில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் வந்து இஸ்டானில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் 2 கொரி கேட்டாங்க. 2 கொரி வந்து ஒரு சினியர் பேஸ்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டாங்க. நான் அந்த கொரி வந்து எஸ்பியில் சிடின்னு ஒரு இது இருக்கு. நான் அதை வச்சு கொஞ்சம் 2 கொரிஸ் கொஞ்சம் போட்டேன். ஒரு இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல் நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரவுண்ட் கேட்டேன். திருப்பி 3rd ரவுண்டில் திருப்பி அதே மாதிரி 2 வந்து என்னோட மேனேஜர் எடுத்தார். திருப்பி என்னோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் என்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணீங்க, அதெல்லாம் எப்படி பிஸ்னஸ் இம்பாக்ட் கேட்டாச்சு அதெல்லாம் கேட்டுட்டு நான் ப்ரொஃபைல் பற்றி கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் 2 வந்து என்னோட 4 years எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து இப்போ நான் கரெக்டாக ஜாப்லெஸ்ஸாக தான் இருக்கேன். நான் ஓப்பனாக 6 months வந்து நான் வந்து 5 months வந்து ஜாப்லெஸ்ஸாக தான் இருக்கேன். பெசன்ட் டெக்னாலஜிஸ் நான் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் ஓப்பனாக சொல்லிட்டேன். அதை லக்கிலி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் ஃபைனல் ரவுண்ட் வச்சு என்னன்றது ஃபைனல் ரவுண்ட் வச்சு கடைசியிலாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. அதில் 2 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் ஆஃபர் வச்சிருந்தாரு. அப்புறம் ஓரளவு பார்க்கும்போது என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள்னாலும் தாராளமாக. ஷூர்.